தமிழ் சமூகம் கலை இலக்கியத்தில் மேம்பட்ட பண்பட்ட சமூகம். தம்பி முருகானந்தம் அவர்கள் பேசுகிற போது தமிழர்கள் நாம் பழமருமை பேசி பேசியே வீழ்ந்தோம் என்கிறார். தம்பியின் அந்த புரிதல் தவறானது. பழம்பெருமை பேசாததாலேயே நாம் வீழ்ந்தோம். இப்படி தம்பி நம்மவன் தவறுதலாக நமக்கு சொல்கிறான். நம்முடைய பகை, நம்மளுடைய துரோகிகள் எல்லோரும் நம் அருகிலே இருந்து கொண்டு தமிழர்கள் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். தமிழர்கள் பழம்பெருமையே பேசிக்கொண்டிருப்பார்கள். இப்படி இது ஒரு இழி செயல் போலவும் கூடாத ஒரு காரியம் போலவும் பேசி பேசியே நம்மை குற்றப்படுத்தி தமிழ் பிடித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் பிடித்தால் சோறு கிடைக்குமா, ஏன் தமிழ் தமிழ் என்று சாகிறீர்கள்? என்னைவன் கேட்டான், ஏன் சீமான் தமிழ் தமிழ் என்று சாகிறாய்? சாராயம் குடிச்சு சாவதற்கு தமிழ் தமிழ் என்று பேசி சாகிறாய். நடிகரை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் சிக்கி சாவதற்கு என்னரும் தாய்மொழிக்காக நம்ம எப்படியெல்லாம் தாழ்வு மனப்பான்மையை நமக்குள் தள்ளி ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி நம்மை அப்படி நகர்த்தினார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால் ஒருவனுக்கும் உறக்கம் வர. உங்கள் உடன் பிறந்தான் என்னுடைய கோபம் என்பது என்னுடைய கோபமா? என்னுடைய கோபமா? 5000 ஆண்டுகளாக என் அருமை தமிழ் மக்கள் என்னரும் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கோபம். குறிப்பாக இந்த 500 ஆண்டுகளாக நம் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த அடர்த்தியான வலியும் காயமும் அதன் வெளிப்பாடுதான் எங்கள் கோபம். குறிப்பாக நம்முடைய கோபம் என்பது நம் மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாம் வைத்திருக்கிற பேரன்பின் வெளிப்பாடு. பேரன்பின் வெளிப்பாடுதான். முதலில் பண்பட்ட இனம், முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகும். ஐயா காப்பா ரவானன் தமிழன் ஏன் அடிமையானான் அந்த நூல்ல தெளிவாக வலியுறுத்துறார். முதலில் பண்பட்ட இனம், முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று. அப்படித்தான் இந்த இனம் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் பிழை செய்து தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போர்க்குணமற்று போய் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழிவான சிந்தனையில் மூழ்கி அளவு கடந்த திரைக்க கவர்ச்சியில் சிக்கி இப்படி தாழ்ந்து வீழ்ந்து போனது. தமிழன் பழம்பெருமை பேசுவது என்பது பீற்றிக் கொள்ள அல்ல, நம்மை நாமே ஒரு முறை தேர்ச்சிக் கொள்ள. பழம்பெருமை என்பது படிப்பினை. அது திருப்பி பேசிக்கணும். நான் யார் தெரியுமா? ஜூலியஸ் சீசர் சொல்றான், நமக்கு தான் சொல்றான், அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை காத்திருக்காதே. ஏன்டா காத்திருக்க? சீமான் வந்து ஏகலைவன் யாருன்னு சொல்லணும், சிலம்பரசன் வந்து களஞ்சியம் யாருன்னு சொல்லணும். காத்திருக்காதா? எந்திரா எழுந்து சொல்றான், நான் ஆக சிறந்தவன் என்று பேரறிவிப்பை செய்கிறோம். அப்படிதான் தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் எழுந்து சொல்கிறோம், நாங்கள் ஆக சிறந்தவர்கள், உலகத்தின் தலை சிறந்த மானுடர்கள், உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கடன் கொடுத்த பேரினம். இந்த நிலத்திலே வணங்குகிற கடவுளை எல்லா பயிலுக்கும் கடன் கொடுத்த இனத்தின் மக்கள், இறைவனையே எல்லோருக்கும் இரவல் கொடுத்த இனத்தின் மக்கள். நான் பேசாம யார் பேசுவா? நான் பேசினாதான் நிமிர்வு. நான் யார் தெரியுமாடா? யார் தெரியுமா? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் செய்வாரன். அதற்கு முன்பு எனது முன்னவர்கள் மண்டிட்டு வாழ்வதற்கு போராடி மரணிக்கலாம் என்று முடிவெடுத்தான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அப்படி வாழ்ந்த பரம்பரை ஒரு தடவை நினைச்சு பாரு.
தீரன் சின்னமலைக்கு முன்பு தூக்கு காட்சியாப்படுத்திப்பார். அப்படியே வெள்ளைக்கார அதிகாரி கொண்டு வரான். கெஞ்சிராண்டா வெள்ளைக்காரன், தீரா நீ ஏன் ஆண்டுக்கடா 50 விழுக்காடு கப்பத்தை எனக்கு கட்டுறா, 50 விழுக்காடு நீ வச்சுக்கடா நிர்வாகத்துக்கு எனக்கு கட்டுறான்னு, நீ உனக்கே ஆளுகிற உரிமையை தாருன்னு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். யாருடைய நிலத்தை யார் ஆளுறதுக்கு உரிமை தர்றது? ஏண்டா நீ எனக்கு என் நிலத்தை நீ ஆளுறதுக்கு உரிமை தர்ற? அவதான் சொல்றான், இவ்வளவு பெரிய இன கூட்டத்திலே இந்த நிலத்தை ஆளுவதற்கு ஒருவனுக்கு கூட வட தகுதி இல்லை. வெள்ளைக்காரன் வந்து நமக்கு பிச்சைப்படான் பட முடியாதுடா போடான். மரண தண்டனை. வெள்ளை அதிகாரி வந்து கழுத்துல தூக்கு கயிற மாட்ட வாரான். காட்சியை பாரு, பணக்கென்று மறுத்து கழுத்துல போடுறான். போடா போடா, என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் இன வரலாறு பதிவு செய்யப்படான். இதை படிக்கும் போது உனக்கு எப்படா வர, நான் யார் தெரியுமாடா, டேய் போடா. மரணம் ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்க சுமக்குதுங்கிறார். இதையெல்லாம் படிக்கும் போதுதான் எழுச்சி உற முடியும். பழம்பெருமை என்ற இதையெல்லாம் படிக்காம நீ எப்படி எழுச்சி வருவாய்? வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்று புரட்சியாளர் லெனின் சொல்வது இதைத்தான். அதனால பழம்பெருமை என்பது பழம்பெருமை இல்லை என்புடன் பிறந்தார்களே படிப்பினை. என் உயிர் தம்பிமார்கள் எழுதியது ஒவ்வொன்றும் எடை போடக்கூடிய எழுத்து. அந்தந்த காலகட்டத்தில் எழுதப்படுகிற இலக்கியங்கள், கவிதைகள், கட்டுரைகள் எல்லாம் என்ன? அவர்கள் வாழுகிற காலத்தில் வாழ்ந்த மானுடர்களின் துன்பம், துயரம், ஏழ்மை, வறுமை, வெற்றி, தோல்வி எல்லாவற்றையும் சமகாலத்தில் வாழ்ந்த மானுடர்களின் வாழ்வை பதிவு செய்கிற ஆவணம். அதைத்தான் நம் பிள்ளைகள் செய்கிறார். என் தம்பி மகிழறிவு எழுதிய அந்த மஞ்சள் அவலத்தின் வண்ணம் அது அமைப்ப அண்மையில இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள், நாங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் என்று போடக்கூடாது, தூய்மை பொறியாளர்கள் என்று போடணும்னு வச்சிருக்கோம். நம்ம வரைவுல கொடுத்துருக்கோம். இது எதனால பிரச்சனை வருது இது அப்படின்னா, குப்பைகள்கிட்ட நாட்டை ஒப்படைச்சதுனால நாடு குப்பையாயிருந்து குப்பையில் நிறைய. இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, நல்லா கொஞ்சிக்கணும், பால் விற்கிறவன் பால்காரன், காய்கறி விற்கிறவன் காய்கறிக்காரன். அப்படின்னா குப்பையை போடுகிறவன் தானே குப்பைக்காரன். ஆனா மாறாக குப்பையை அள்ளுகிறவனை குப்பைக்காரன் என்று சொல்லு. சாலையின் ஓரங்களில் மலத்தை கழிப்பவனை இழிவாக பார்க்காத சமூகம் அந்த மலத்தை அள்ளி துப்புரவு செய்கிறவனை இழிவாக பார்க்கிறது. இது என்ன சமூகம்? இது குற்ற சமூகம், தோல்வியுற்ற சமூகம், அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம், தோற்று போன சமூகம். இதை என்ன செய்யணும்? இதை தொடர்ச்சி கிடைச்சலாம் கருவ முடியாது. பகத்சிங் சொல்றாங்க, புரட்சி என்றால் என்ன, புரட்சி என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒரு இளைய புரட்சியான உலகத்திலே 22 வயதில் இவ்வளவு சிந்தனையா என்று வியந்து விடுவீர்கள். அவன் முன்வைத்த கோட்பாடுகளை நினைத்தால் 22 வயதில் நடிகனை பார்க்க போய் இடையூறுகளில் சிக்கி செத்தவர்களுக்கு இடையே 22 வயதில் இப்படி இடையற்ற சிந்தனை சொல்றான். புரட்சி என்றால் அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதால் அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. பிறகு எதுதான் புரட்சி? பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து, வெளிப்படையாக அநீதினா என்ன? ஊழல், லஞ்சம் தவறு என்று தெரியும், வாங்குவார்கள் தெரியும், கொடுப்பது ஒன்னால் தடுக்க முடியாது. உன் மலையை வச்சு எடுத்துட்டு போவான், மணல் அள்ளிட்டு போவான், தவறு என்று தெரியும், தடுக்க முடியாது. இது என்னவாயுது? வெளிப்படையாகவே கட்டமைக்கப்பட்ட சமூகம். ஏன்னா இதை அதிர்ச்சி பேச ஒருத்தர் இருப்பான். இப்ப அவர் என்ன பண்ணுவாரு? இவங்கதான் பொறுப்பேற்கணும், அவங்கதான் பொறுப்பு. இந்த கூத்து நடக்குதுல்ல, இது மாதிரி கூத்துதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். சாராயம் குடிக்க வர்றவன் யாரு? காய்ச்சினவன் யாரு? சட்டப்படி குற்றம் கோல்படுத்தி காய்ச்சிறான். குடிக்க போனவன் யாரு? சட்டப்படி குற்றம் கோல்படுத்தி போய் குடிக்கிறான். ஆனா செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது பாரு, இது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். இந்த சமூகத்தை இன்னும் சாதி பெருமைக்கு கொலை செய்யலாம் பாரு, அது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டோம். அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? சாதிக்கு கொலை செய்யாதே,
அந்த சாதியை கொலை செய் என்று கற்பிக்க வேண்டியது. அப்ப வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்கிறார். இப்ப நாம் என்ன செய்யணும்? முற்று முழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைக்கணும். அதுக்காக என்னவென்றால் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற புரட்சி கோட்பாட்டை வைக்கிறோம். அதான் நம்பி சொல்றான். தூய்மைப்படுத்தி நாட்டை தூய்மைப்படுத்துகிற பணியை செய்யறவனுக்கே இவ்வளவு பிரச்சனை என்றால் அந்த நாடு குப்பை மேடாதான? ஒரு கிலோ குப்பை அல்ல 12 ரூபாய் கணக்கு. 12 ரூபாய் போடுது அரசு. 1 ரூபாய் 1 கிலோ குப்பை அல்ல 12 ரூபாய் வருமானம் வரும். ஒரு கழிவறை மாநகராட்சியில் இருக்கிற ஒரு கழிவறையை கழுவ ஒரு தடவை கழுவ எவ்வளவு செலவாகும் என்று என்ன தம்பி தங்க சொல்ல 350 ரூபாய் போட்டு ஒரு 3 ரூபாய் ஒரு பிளீச்சிங் பவுடர் வாங்கி இப்படி தொடச்சி கழுவி விட்டுலாம். அதானே 350 ரூபாய் அதுக்கு கட்டணம் போட்டு கொள்ளை. இது என்னது? வெளிப்படையான நீதி. இது அவலம்னு சொல்லியிருக்கிறாரு தம்பி. நான் என்ன சொல்றது? பேரவளம்னு சொல்றேன். பேரவளத்தின் வண்ணம் அதை ஒழிக்கணும். இங்க உழைக்கும் மக்கள் போற்றப்படுவதில்லை. இங்க என்ன சிக்கல் இருக்குன்னா, எவ்வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எவ்வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்கிற மனநிலை என் மக்களுக்குள்ள வரும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க அதுதான் பிரச்சனை. நீ வேளாண்மை அரசு பணியாக்குவன், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்குவன் சிரிக்கிற இவன் சாராயம் ஊத்தி கொடுக்கறது அரசு பணியா இருக்கிறத மகிழ்றானே, ஏற்கிறானே. சாராயம் ஊத்தி கொடுக்கவன் அரசு பணியாக இருக்கலாம். உலகிற்கு சாப்பாடு போடுகிற விவசாயி அரசு பணியாளராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆடு மாட்டுக்கு ஊசி போடுகிற வெட்டியர் டாக்டர் விலங்கியல் மருத்துவர் அரசு பணியாளராக இருக்கிறார். ஆனால் ஆடு மாடுகளை வளர்க்கிற என் ஆத்தாலும் அப்பனும் அரசு பணியாளராக இருக்கக்கூடாதுங்கிறான். இதுதான் அடிப்படை மாற்றணுங்கிற. காரில் போட்டிருக்கிற இந்த காலனி குளிரூட்டப்பட்ட அறையிலே இருக்கிறது. ஆனால் உயிர் தேவையா இருக்கிற உணவு தெருவிலே கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் கீரை தெருவிலே ஒட்டி வைக்கப்படுது. இதை மாற்றி இது அங்கேயும் இது இங்கேயும் வரும். இது தலையில் மாற்றம். இதுதான் புரட்சிங்கிறது. அப்படிப்பட்ட புரட்சிக்கு தயாராக வேண்டியது நாம். அந்த புரட்சிக்கான விதைகளை தூவ வேண்டியது படைப்பாளிகள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு எழுத்தும் என் பிள்ளைகள் எழுத்தும் புரட்சி விதை. இங்கே கூர்மையாக இருக்கிற எழுதுகோலின் முனை அவன் சொல்லுகிறான், போர்க்களத்தில் வாளின் முனையை விட எழுதுகோலின் முனை கூர்மையானது, வலிமையானது என்கிறான். இன்னும் ஒரு மொழி போய் லெனின் சொல்லுகிறான், போர்க்களத்தில் துப்பாக்கியுடன் வலிமையான ஆயுதம் புத்தகங்களேங்கிறான். மொழி புரட்சியிலே இல்லையா? இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லாரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தம் என்னும் இந்த தேர்விலிருந்து ஒரு லாபம் உண்டா? பூரா பிரிஞ்சத்தான் அந்த எழுச்சிப்பா 2 வரி பிடிச்சிட்டது. இப்ப எழுத்திரள் அப்படின்னா என்ன? எழுத்திரள் திரண்டு எழு, அதுதான் எழுத்திரள். திரண்டு எழு பகை மிரண்டு ஓட திரண்டு எழு, எழுத்திரள் அதான் அதுக்கு அர்த்தம். எழு என்றால் ஏன் எழுத்துறான்? இன்னைக்கு நாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கான், பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையை வெளியே வாங்க, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே, சிம்பு பறவையே சிறகை விரி, திறவெளி திருப்பு முகம், சிங்க இளைஞனே திருப்பு முகம். இங்கு நாட்டிற்கு இடி கழுதையாட்சியா, கை விரித்து வந்த கைவர் சொல்ற நம்பினை பகலினை நள்ளிரில் வென்று, பகல போயிருக்கு நம்பிட்டேடா, கை விரித்து வந்த கைவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமாய் தமக்கென்பார் எனில் வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே விழிப்புற்று எழு. அந்த எழுதான் இந்த எழு. புகழ்ச்சி நேர்ந்தால் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும், புகழ்ச்சியையும் போனாம் என்றும், வையா பாண்ட வண்டமில் மரவே உன் கையிருப்பை காட்ட எழுங்கிறான். அந்த எழுதான் இந்த எழு. திறந்து எழு, அதுதான் எழு திறன். ஒருவர் இருவர் அல்ல, 1000 லட்சமாக எழு. இதுதான் இங்கே. ஒன்று விட 9 எழுவோம் அல்ல, நாம் ஒன்று விட 1 கோடியாக எழுவோம். அப்படிதான் இனிமே விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம்,
விடுதலையாய் எழுவோம். இந்த முழக்கத்தை இளைய தலைமுறை பிள்ளைகள் உச்சரிச்சுட்டே இந்த வயதிலே கேளிக்கைகளில், பொழுதுபோக்குகளில், திரையரங்குகளில், மதுக்கடைகளிலே நிற்க வேண்டிய என் தம்பிமார்கள் சமூகத்தில் சுத்தி நடக்கிற அவலங்களை கூர்ந்து கவனித்தாலை படைப்பாக்கி வருங்கால தடைமுறைக்கு கடத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு போற்றத்தக்க பிள்ளைகள், எவ்வளவு பாராட்டத்தக்க படைப்பாளிகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி மகிழறிவு அவர்கள் வீழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்களை போய் தேடி அவர்களுடைய சிக்கலை வெளி உலகிற்கு கொண்டு வருவது என்பது பெரிய. நாம் குலதெய்வ மரபினர், சிறு தெய்வம் என்ற வார்த்தையில் சொல்வார்கள். அந்த சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. தெய்வத்தில் பெரிது சிறிது என்று அல்ல, இனமுன்னோர் குலமுன்னோர். இன தெய்வங்கள், குல தெய்வங்கள், முருகன், சிவன், மாயோன் இன தெய்வங்கள். ஆனால் நம்முடையது குலதெய்வம். என் குலத்திற்கு தாய் என்னுடைய காளி, அவர் குலத்திற்கு தாய் கூத்தனாட்சி அம்மன். அப்படித்தான் தீப்பாஞ்ச அம்மன் எல்லாம் அன்றைக்கு மன்னர்கள் பார்த்து இளம்பெண்ணை அவளை இச்சைக்கு அழைக்கிற போது இவனோட போய் மானத்தை இழந்து வாழ்வதற்கு பதிலாக அப்படின்னு தீயை மூட்டி தீயில பாய்ந்து செத்ததுனாலதான் தீ பாய்ந்த அம்மன். அப்படி துடியாமை செய்ய சாகிறவர்களை தெய்வமாக வழிபடுகிறது. எனக்கு முடிக்கரையில் இருக்கிற காளி குலதெய்வம் வீரமாகாளி. அருகிலே இருக்கிற முடிக்கரையில் ஒரு காளி இருக்கிறாள். அவள் யார்? என்னுடைய பாட்டி, எங்களுடைய பாட்டி வேலுநாச்சியாரை வெள்ளையன் திரட்டி வருகிற போது அவள் குதிரையிலே தப்பிச்சு போகிற போது வெள்ளையன் பின்னாடி தொடர்ந்து விரட்டி வருகிறார். அப்ப ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு உடையாள் என்கிற பெண் அங்கே மேய்த்து கொண்டு போய் இந்த பக்கம் குதிரையிலே ஒரு வேலுநாச்சியார் வந்தாலும் ஆமா அவள் எந்த பக்கம் சொல்ல முடியாது என்று வாதிடுகிறார். எங்களுடைய அரசியை, எங்களுடைய ராணியை காட்டி கொடுக்க முடியாது என்று தர்க்கம் செய்கிறார். கோபத்திலே வாளை உருவுகிறான், ஓங்கி இடுப்பை நோக்கி வீசுகிறான். 2 துண்டாக வெட்டுப்பட்டு விழுகிறான். துடியாமல் செத்தால். எங்கள் பாட்டியை காட்டி கொடுக்காமல் உடையால் செத்தால். வெட்டு உடையால் காளி. அன்றிலிருந்து எங்களின் குலதெய்வமா மாறினார். இப்படித்தான் தெய்வங்கள். ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒரு வரலாறு. அப்படித்தான் ஐயனார் யார், கற்பனை சாமி யார், ஊரை காவல் காக்க வேர்க்கம்பு அல்வாளோட அரிக்கன் விளக்கோட தீப்பந்தத்தோட ஊர் எல்லையில நின்றிருப்பான் நமது முன்னவன். களவாட ஆணிரைகளை கவர, ஆடு மாடுகளை திருட, பொண்ணு பிள்ளைகள் தோடு தொங்கிட்டானை திருட, அங்கே ஊர் எல்லையிலே வருகிற போது ஒற்றை வீரனாக நின்று போரிட்டு ஊர் எல்லையிலே பகையை விரட்டி மாண்டு விழுந்திருப்பான். விடிந்து போய் பார்க்கிற போது ஊர் எல்லையிலே ரத்தம் சிந்தி ஊரை காத்து செத்தான். அந்த இடத்திலே அவனுக்கு நடுகள் வைத்து எல்லை காத்த சாமியாக, ஐயனாராக, கற்பனா சாமியாக, குலதெய்வங்களாக இன்றும் அருவாளோடு நமது ஐயனாரும் கற்பனையும் நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்படித்தான் குலதெய்வங்கள் உருவாகிறது. குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு வழிபாடுகள் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய இன வழிபாடு மறைந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அனுமார் சிலை, எங்கு பார்த்தாலும் இந்த சாய்பாபா சிலை, பெரிய பெரிய கோயில்கள். இன்னும் கொஞ்ச நாளில் நம் இறை மறந்து அது வழிபாடாக வந்துவிடும். அப்ப இது ஒரு பண்பாட்டு படையெடுக்கும். அதனால் குலதெய்வ வழிபாட்டில் நாம் நிற்கணும். குலதெய்வத்தை கொண்டாடணும், இன தெய்வங்களை போற்றணும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதை வலியுறுத்தணும்னா ஒரு இளைஞன், இந்த தலைமுறை இளைஞன் குலதெய்வ வழிபாட்டை இலக்கியமாக எழுதும் போது இது போற்றத்தக்கதுன்னு வரும். இது நிராகரிக்கத்தக்கது. இதெல்லாம் பேசுவதா, இதை போய் குலதெய்வத்தை பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. தம்பி தனுஷுங்கிற ஒரு நடிகர், புகழ்பெற்ற நடிகர், தன்னுடைய குலசாமி கோயில்ல போய் கிடாவட்டி பொங்க வைக்கிறார். குலதெய்வ வழிபாடு ஏறுது. சீமான் போய் அவனுடைய மகன் மாவீரனுக்கு அவனுடைய குலதெய்வம் வீரமாகாளி கோயில்ல முடியிறக்கி காது குத்து வைக்கிறான்ங்கிற செய்தி வரும்போது ஓ குலதெய்வம் போட்டு அப்படி வருது. நம்பியாருன்னு ஒருத்தர் தான் ஐயப்பனுக்கு இங்க பெரிய சந்தையை ஏற்படுத்தி விட்டார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் போக, அப்புறம் அவரோட நடிச்ச நடிகர்கள் எல்லாம் போக, அப்புறம் அமிதாப் பச்சன் போக, அப்புறம் பார்த்தா எல்லா நடிகரும் போய் அதுக்கு மதிப்பு கூடிட்டு. இப்ப நாம் என்ன செய்யணும்? மறைக்கப்பட்ட நம் இன முன்னோர், குல முன்னோரை போற்றி அதுக்கு மதிப்பை கூட்டி. நீங்க என்ன பாருங்க, சிவனுக்கு 63 நாயன்மார், பெருமாளுக்கு நம்ம பாட்டு திருமாலுக்கு முன்னோன் திருமாலுக்கு 12 ஆழ்வார். ஆனால் நக்கீருடைய திருமுருகாற்றப்படையை தவிர நமது மூதாதை முருகப்பெருமானுக்கு ஒண்ணு இல்லை. அவனுக்கு மதிப்பெல்லாம் விட்டுது.
63 நான்மார்கள் சிவன் அடியார்கள் அது போட்டுக்கிட்டுருக்கான். ஒரு தேவாரம் திருவாசகம் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு யாரெல்லாம் இதையெல்லாம் தொகுத்து பெரிய புராணம்னு சேக்கிலார் பெருமான் போட்டு எல்லாம் போட்டு பாட்டிருக்கான். நமக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கிற கோபம் மாதிரி வந்தால் நம்ம மேலே அருணகிரி நான் நம்ம பாட்டேன் முன்னாடியே. டேய் நம்ம ஆளை விட்டாங்கடா, ஒரு படம் வச்சு ஒரு நல்ல காம்பினேஷன்ல மார்க்கெட் இருக்கிற மாதிரி ஒரு கதாநாயகன் எடுத்து தூக்கி விடும்ல, அப்படி போடுங்க. பத்தி திருமுத்து திருநகை திருப்புகளை போட்டான். அப்புறம் பார்த்தேன், டேய் சரியா வரலடான்னு நான் பார்த்தேன். மண்டையில் அடிச்சுக்கிட்டே இருப்பான். டேய் எடுறா போய் வேலை தூக்குடா, டேய் எடுறான்னு போய் எடுத்தேன். வேல் வெற்றி வேல். நீ என்னப்பா இந்து முன்னணியாப்பா? நான் வீர தமிழர் முன்னணிப்பா. போப்பா போட்டு வந்துட்டேன். என்ன மலையை பத்தி தூங்க விடாம சொல்லுவா. டேய் சீமா எந்திரிடா, உன் தாய் மாறா இருக்குனாடா, உனக்கு வலிக்கலையாடா மகனே, போடா எனக்காக கத்துறான்னு காலையில எந்திரிச்சு எப்படா நீ மலையை வெட்டுவா? ஏ அதுதான் உசிப்பு விடுவாங்க இல்லை. ஏன்னா அவ பால் கொடுத்துருக்கா, குடிச்சிருக்கல, அவ உசுப்புறாங்க, அசைவர்கள் கேட்குது, சத்தம் போடுது. அப்ப அந்த மாதிரி ஒரு குலதெய்வ வழிபாட்டை ஒரு இளைஞன் அவனுக்கு ஏதோ பார்க்கலாம். காதலிக்கு கவிதை கூட எழுதலாம், கற்ற கூட எழுதலாம். ஆனால் தன் குலத்தின் முன்னோரை ஒரு கூத்தனாச்சி அம்மாவை பற்றி, அந்த அம்மனை பற்றி ஒரு எழுதணும்னு ஒரு எழுதலாம் பாருங்க. அவன் போற்றுதற்குரியவன், பாராட்டுக்குரியவன். இப்படிப்பட்ட படைப்பாளிகளுக்காக தான் தமிழ் பேரினமும் தமிழ் தாயும் தவமிருந்து காத்திருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது.